குட் மார்னிங். இன்னைக்கு கோலத்தோடு தான் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கே பயங்கர வெயிலாக இருந்தது. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி சென்னையில் பயங்கர வெயிலாக இருந்தது. தோசை மாவை பெரிய பாத்திரத்துலேருந்து சின்ன பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் சாப்பிட்டோம், நானே என் பாப்பாவும். சாப்பிட்டுட்டு மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம், அதை அரேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் க்ராசரிஸ் வந்து மொத்தமாக தான் வாங்குவோம், தனித்தனியாக வாங்க மாட்டோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸுமே வாரத்தில் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் அவ்வளோதான். ஏன்னா 2 பேருக்கு அவ்வளோ குவான்டிட்டி அவ்வளோ போதும். கொஞ்ச நாளாகவே ஃப்ரூட்ஸ் ரொம்ப வாங்குறதே இல்லை. சரி, ஓகே, மாம்பழ சீசன் சொன்னாங்க, சரி வாங்கிடலாம், பாப்பாவுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு மாம்பழம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி தான் வச்சுருந்தேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருப்பீங்க வெஜ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். அதில் நான் கத்துக்குட்டி தான். இப்போ நான் அதை பற்றி பேச போகிறது கிடையாது. நம்ம வேறு டாபிக் பேசலாமா? இன்றைக்கி 10,000 வியூஸ் வந்திருக்கு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னடா இவ்வளோ தான் வந்திருக்கு, இதுக்கு போயிட்டு ஓவர் பில்டப் பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. எனக்கு இதுவே ரொம்ப பெருசு. 10,000 வியூஸ் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம், அதுக்கு இவ்வளோ க்ரெடிட்ஸ் வந்திருக்கே அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். டாட்டா.